பொது இடங்களில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கொடிக்கம்பங்கள் அகற்றுவது தொடர்பான உத்தரவை அமல்படுத்துக என்று தமிழக அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இணைகிறார். சுரேஷ், வணக்கம். நீதிமன்றத்தின் உத்தரவு தொடர்பான தகவல் என்ன? வணக்கம். மதுரையில் அதிமுக கொடிக்கம்பங்கள் அமைக்க அனுமதி கோரிய வழக்கை விசாரித்த உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு தமிழகம் முழுவதும் பொது இடங்கள், மாநில தேசிய நெடுஞ்சாலைகள், உள்ளாட்சிக்கு சொந்தமான நிலங்களில் அனுமதியின்றி அரசியல் கட்சிகள், சாதி மத அமைப்புகள் மற்றும் சங்கங்களின் சார்பில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கொடிக்கம்பங்களை ஏப்ரல் 28ஆம் தேதிக்குள் அகற்ற வேண்டும் என்று கடந்த ஜனவரி மாதம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த வழக்கு இன்றைக்கு நீதிபதி இளந்திரையன் முன்பு இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்புல இந்த உத்தரவை அமல்படுத்தியது குறித்த அறிக்கையானது தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அறிக்கையில சில மாவட்டங்கள்ல அனுமதியின்றி வைக்கப்பட்டிருந்த கொடிக்கம்பங்கள் 100% அகற்றப்பட்டிருப்பதாகவும், சில மாவட்டங்கள்ல குறிப்பிடத்தக்க அளவுக்கு அகற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதி, உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு 5 மாதங்கள் கடந்த பிறகும் கூட அனுமதி இல்லாமல் அமைக்கப்பட்ட கொடிக்கம்பங்கள் முழுமையாக அகற்றப்படவில்லை என்று தெரிவித்தார். பொது இடங்களில் கட்சி கூட்டங்கள் மற்றும் கொடிக்கம்பங்கள் அமைப்பதற்கு ஏதேனும் கட்டணம் வசூலிக்கப்படுகிறதா என்ற ஒரு கேள்வியை நீதிபதி எழுப்பினார். சாலையோரங்களில் நடப்படக்கூடிய அந்த ஒவ்வொரு கொடிக்கம்பத்துக்கும் 1000 ரூபாய் கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்றும், அதே போல சாலையின் நடுவே அமைந்திருக்கக்கூடிய அந்த தடுப்புகளில் கொடிக்கம்பங்கள் அமைக்க கூடாது என்றும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அரசு இடங்களில் நடத்தப்படக்கூடிய அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்களுக்கும் கட்டணங்கள் வசூலிக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதி, அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள கொடிக்கம்பங்களை அகற்ற பிறப்பித்த உத்தரவை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் எனவும், ஜூலை 2ஆம் தேதிக்குள் உயர்நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாத மாவட்ட ஆட்சியர்கள் நேரில் ஆஜராகும்படி உத்தரவிட நேரிடும் என்றும் எச்சரித்து இந்த வழக்கினுடைய விசாரணையை ஜூலை 2ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.